திருமணஞ்சேரி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியுறது கும்பகோணத்துல இருக்க கோயில தான். ஆனா அதை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? அது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற திருமணஞ்சேரி. திருமணம் தள்ளி போகிறதா? குழந்தையை நினைத்து மனம் வருந்துகிறீர்களா? மதுரையிலிருந்து மாயமான ஒரு கிணறும் வன்னி மரமும் இன்றும் ஒரு கோயிலுக்கு சாட்சியாக இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், சாட்சாத் ஈசனே முதியவர் வடிவில் வந்து திருமணம் செய்து வைத்த ஒரு அதிசய பூமி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தின் திருமணஞ்சேரி. இப்ப நம்ம பார்க்க போறது மயிலாடுதுறை திருமணஞ்சேரி அல்ல. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டத்தில் கரம்பக்குடியிலிருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அருள்மிகு திருமணநாதர் திருக்கோயிலை பற்றினார். சுமார் 265 ஏக்கர் மருத நிலப்பரப்பில் இயற்கை எழில் சூழ வீற்றிருக்கிறார் இந்த திருமணநாதர். இந்த கோயிலின் வரலாறு உங்களை மெய்சிலிர்க்க வைக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன் மதுரையிலிருந்து ஒரு வணிகன் தன் மாமன் மகளை மணம் முடிக்க அழைத்து வந்த போது வழியில் ஒரு பாம்பு தீண்டி இறந்து போகிறான். அந்த பெண் அழுது துடித்த போது ஒரு முதியவர் வடிவில் வந்த இறைவன் திருநீற்றை தெளித்து அந்த வணிகனை உயிர் பிழைக்க வைத்தார். அங்கேயே அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்த இறைவன் இந்த வன்னி மரமும் உரை கிணறுமே உங்கள் திருமணத்திற்கு சாட்சி என்றார். பின்னாளில் மதுரையில் இவர்களின் திருமணம் குறித்து பஞ்சாயத்து வந்த போது இறைவன் சொன்னபடியே அந்த வன்னி மரமும் கிணறும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சுவரில் சாட்சியாக தோன்றியனவாம். இன்றும் மதுரை கோயிலின் சுவற்றில் இதை காணலாம். இங்குள்ள இறைவன் சுகந்த பரிமளேஸ்வரர். இவர் ஒரு சுயம்புலிங்கம். தினமும் அதிகாலை சூரிய ஒளி நேரடியாக ஈசன் மீது விழுவது காண கிடைக்காத அற்புதம் என்பது தீராத நம்பிக்கை. இங்கே தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ண விசேஷங்களா? என்ன இது? ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரும் வணிகரின் தோஷம் நீங்கிய பிறகு இந்த தலம் இன்று பல்லாயிரக்கணக்கானோரின் துயர் துடைக்கும் இடமாக புகழ் பெற்றுள்ளது. கிழக்கு நோக்கிய இந்த ஆலயத்தில் பெரியநாயகி அம்மன் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். சித்திரை திருநாள், வைகாசி விசாக தேரோட்டம் மற்றும் சிவராத்திரி காலங்களில் இந்த ஊரே விழா கோலம் பூணும். போக்குவரத்து வசதிகள் கரம்பக்குடியிலிருந்து தாராளமாக உள்ளன. இந்த கோயில்ல சிவபெருமான் மட்டும் இல்ல, நந்தீஸ்வரர் அப்புறம் பிள்ளையாருமே சுயம்பு. இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனை ஒருத்தருக்கும் தனித்தனியா பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டினதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு அர்ச்சனை செய்வாங்க. அதனால இந்த ஸ்தலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. திருமணஞ்சேரி அருள் வந்தாலே தடையெல்லாம் உடைந்திடுமே. திருமணஞ்சேரி பெயர் சொன்னாலே திருமணம் நிச்சயம் நடக்கும். திருமணஞ்சேரி அருள் வந்தாலே மங்களம் வீடு தேடுவே. கல்யாண சுந்தர
மலர்கிறது இன்று. மங்களம் பாடும் கோவில், மரபுகள் பேசும் நிழல். மங்கள வாசல் திறக்கும் வேளை, மனதில் ஆசை மலரும் நேரம். நாதஸ்வரம் ஒலிக்கும் ராகம், நாளை நலமென சொல்லும். கல்யாண சுந்தரன் கருணை பார்வை, கோகிலாம்பாள் சிரிப்பு ஒலி. பிரார்த்தனை செய்த பக்தர் வாழ்வில் புதிய வசந்தம் மலரும். திருமண தடையை நீக்கும் திருமணஞ்சேரி தெய்வம். திருக்கல்யாணம் அருளும் திருமகன் சிவபெருமான். வரலாறு சொல்லும் சாட்சிகள், வண்ண மலர்கள் சிந்தும் பாதை. வாழ்க்கை இணைக்கும் அருள் தரும் வானின் ஆசீர்வாதம். கைகளில் பூ மாலை கொண்டு கனவுகள் நிறைவேறும் நாள். திருமணஞ்சேரி தாயின் அருளில் திருமணம் மலரும் வாழ்வு. கோவில் மணி ஒலி கேட்டு கோடி நம்பிக்கை பிறக்கும். திருக்கல்யாணம் நினைத்தாலே திருப்தி தரும் மந்தம். திருமண தடையை நீக்கும் திருமணஞ்சேரி தெய்வம். பகத்தர் வாழ்வில் மங்களம் பரவச் செய்யும் அருள். மனம் போல் மாங்கல்யம் அமையவும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படவும் ஒரு முறையாவது இந்த திருமணஞ்சேரி திருமணநாதரை தரிசித்து வாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.